அன்னம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில வந்து அத அமராவதி வந்து வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னத்த வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இந்த செண்பகம், மணிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஓவரா போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்னத்த எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தணுமோ எல்லா வேலையுமே வந்து பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. எதுக்கு தேவையில்லாம வந்து இன்னொரு பொண்ண இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு தெரியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் அன்னத்த வந்து என்னென்ன கேவலப்படுத்தணுமோ அத்தனையும் படுத்துவாங்க. ஆனா ரம்யா மட்டும் வந்து பெரிய என்னமோ வந்து தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே என்னன்னு தெரியல. ஆனா ஒட்டுமொத்தமான குடும்பத்தையும் இந்த அழிக்க போறதே இந்த ரம்யா தான். அவளோட கேவலமான கேரக்டர் என்னன்னு தெரியாம அவங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ரம்யா அவங்க 2 பேரையுமே ஓட விட்டு அடிக்க போறா. அப்பதான் வந்து தெரியும் அன்னத்தோட கேரக்டர் என்ன, ரம்யாவோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் அதுக்கு 2களுக்கும் வந்து புரியவே புரியாது. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அமராவதி வந்து அன்னத்த காப்பாத்தி விட்டுருவாங்க. இதனால நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோவப்பட்டு, "நீங்க 2 பேரும் மனுஷ ஜென்மங்களே கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி கார்த்தியும், "இதுக்கு மேல என் பொண்டாட்டி பத்தி ஒரு வார்த்தை தப்பா நீங்க பேசுனீங்கன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கூட, உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேன்னே தெரியாது" அப்படிங்கிற மாரி பயங்கர கோவத்துல பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு வந்து அன்னத்த கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அமராவதி தனியா நின்னுக்கிட்டு இருக்கும்போது கௌரவ் வருவா. வந்து, "என்ன பாட்டி நீங்க கடைசி நேரத்துல இப்படி சொதப்பி விட்டீங்களே! எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த அன்னத்தோட ரூம்ல போயிட்டு நான் வெளியில வந்தேன். என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தோம். அந்த அன்னத்த அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு, நீங்க என்னடான்னா வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களே! நான் உங்ககிட்ட இருந்து இப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. போங்க பாட்டி" அப்படின்னு ஒரு பயங்கரமா வந்து பேசுறாரு. "டேய் கௌரவ், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. எதுவா இருந்தாலும் காரணம் இல்லாம உன் பாட்டி பண்ண மாட்டா. அத மொத நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த அன்னத்த பழி வாங்கணும்னு நெனச்சது உண்மைதான்டா. ஆனா அந்த அன்னத்த நாம இப்ப பழி வாங்கி அவள அசிங்கப்படுத்தணும்னா, அதனால அசிங்கப்பட போறது அவங்க மட்டும் கிடையாதுடா. நம்ம குடும்பமும் சேர்ந்து தான்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன பாட்டி என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாடா கௌரவ். இந்த விஷயத்துல அண்ணன் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தா பரவால்ல. நீனும் சம்மந்தப்பட்டிருக்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து நம்மளோட குடும்பமும் தான் வந்து அசிங்கப்படும். அது மட்டும் கிடையாது. இந்த விஷயம் உறுதியாயிருச்சு அப்படின்னா, அன்னத்த அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி வீட்ட விட்டு அனுப்புறது மட்டும் இல்லாம, நம்மளையும் அதோட வந்து சேர்ந்து அனுப்பிருவாங்கடா. இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக உன் மாமாவும் நானும் பல வருஷமா திட்டங்கள் போட்டு, இப்பதான் நாங்க வந்து நெனச்சபடி இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலைமையில, இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நாங்க இந்த வீட்ட விட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோவேன், இந்த சண்முகத்த எங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிரும்டா. அப்படி ஒரு விஷயம் நடந்துறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அன்னத்துக்கு சாதகமா நான் பேசினேன்டா. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ நான் வந்து அன்னத்துக்கு சாதகமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறதுனால, அன்னத்தோட மனசுக்குள்ள நான் ரொம்பவே உசந்த ஒரு நிலைமையில போய் இருப்பேன்டா. அது மட்டும் கிடையாது. அவ என்னை இமயமலைக்கும் மேல அதிகமா அவ மனசுல வச்சு பார்த்துப்பா. இதுக்கு மேல நம்ம சண்முகத்த பத்தி என்ன பண்ணாலும் சரி, அல்லது சண்முகத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாலும் சரி, நாம தான் அவளுக்கு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத அவ ஒரு காலத்திலயுமே நம்பவே மாட்டா. இதுதான்டா என்னோட பிளான் அப்படின்னு அமராவதி சொல்றா. இத கேட்ட நம்ம கௌரவ் வந்து, "பாட்டி ரொம்ப ரொம்ப சூப்பர் பாட்டி. என்ன பாட்டி நீங்க இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிறீங்க? ச்ச நீங்கலாம் ஒரு ஜீனியஸ் பாட்டி" அப்படிங்கிற மாரி சொல்றா. "சரி சரி என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் அந்த சண்முகத்த எப்படி பழிவாங்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துரு. உன் அத்தையோ இல்லது சுஹாசினியோ உன்கிட்ட இத பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா, நீனுமே வந்து இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா சொல்லிரு என்ன" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி பாட்டி எல்லாமே ஓகே தான். நீ என்ன பிளான் சொல்றியோ அத கரெக்ட்டா நடத்தி குடுக்குறேன். அதான் என்னோட வேலையே. ஆனா பரவால்ல பாட்டி, இந்த அளவுக்கெல்லாம் நீ பிளான் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பயங்கரமான ஆளா இருக்கியே பாட்டி நீ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம ரூம்ல பார்த்தீங்கன்னா, அண்ணன் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மணி அதுக்கப்புறம் செண்பகம் பேசின வார்த்தைகள் எல்லாம் நம்ம அண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மனசுல அவ்ளோ தூரம் வலிக்குது போல இருக்கு. இதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்து நம்ம கார்த்தி வந்து, "என்ன அண்ணோ என்ன ஆச்சு? எதுக்கு நடந்ததையே இப்ப நெனச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல சின்னத்தா, இந்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நான் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன். இந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. என் மாமாவும் நீங்களும் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் கூட வாய் கூசாம அத்தையும், அண்ணியும் வந்து என்னை இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி பேசிட்டாங்க. என்னால அது வந்து கொஞ்சம் கூட வந்து இது பண்ணி பார்க்கவே முடியல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "விடு அண்ணா, நல்லவங்க ஏதாவது சொன்னா மட்டும் தான் அது வந்து உண்மையா இருக்கும். அத நெனச்சு நீ ஃபீல் பண்ணணும். அவங்க 2 பேரும் நல்லவங்களே வந்து கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன்னை வந்து அசிங்கப்படுத்தணும். அதான் அவங்களோட வேலையே. என்னைக்கு உன்னை பத்தின அருமை அவங்களுக்கு தெரியுமோ, அப்ப பாரு அவங்க 2 பேருமே உன் கால்ல வந்து விழுவாங்க. இது நடக்கும் அண்ணா. நீ எத பத்தி நெனச்சும் ஃபீல் பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
அது மட்டும் கிடையாது. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மன் பொண்ணு இருக்கால்ல, இந்த மாதிரி வந்து அன்னலட்சுமியவே வந்து இந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட வச்சுட்டாங்கல்ல, அவங்கள நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பேசுறாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து யாருக்கு நல்ல படத்த புகட்டுறாங்களோ இல்லையோ, இந்த செண்பகம் அதுக்கப்புறம் மணி இவங்க 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் வந்து ஓட ஓட விட்டு விரட்டணும். அப்பதான் வந்து அத பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இதுக்கப்புறமும் அண்ணன் சைடு வந்து தலை வச்சே படுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்த கொண்டு வந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுது அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சாமிதுரை, சரவணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு நைட் நேரத்தில பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டு வாசல்ல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த சரவணன் இறங்கி வந்து பயங்கரமாக குடி போதையில் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. யோ மாமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், அந்த கார்த்தி பயலை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என் கூடவே இருந்துட்டு, என் கூட பிறந்தவனாக இருந்துட்டு எனக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்கான். என் வாழ்க்கையே போகிறதே அவனால தான் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, நீ சொல்கிறதும் சரிதான். இன்னைக்கு நம்ம அவனை ஒரு கேள்வி கேட்காம விடவே கூடாது. நம்ம கேட்குற கேள்வியில் அவனாச்சும் அந்த வாத்தியாராச்சும் நாக்க பிடிங்கிட்டு சாகிற அளவுக்கு நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்மா, நீ சொல்கிறது சரிதான். இன்றைக்கி அவங்கள சும்மா விடவே கூடாது. வா நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே குடிபோதையில் வந்து ஆடிக்கிட்டு அசைஞ்சிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த நிலமையில் வர்றதை பார்த்து நம்ம செண்பகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டேய் சரவணா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போகிறாங்க. மா எல்லாமே போச்சுமா, என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சரவணா, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி தலைக்கால் புரியாமல் குடிச்சிட்டு வந்திருக்க? காலையில் இன்டர்வியூக்கு சொல்லி தானே போனேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்டர்வியூவில் தாம்மா உன் புள்ள இருக்கானே 2வது புள்ள ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாம்மா. அவனால தாம்மா இன்றைக்கி நான் இந்த நிலமையிலே இருக்கேன். அவனை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு கத்தும்போது நம்ம சண்முகம் சொல்கிறாரு, ஏச்சி வாய மூடு. என்ன நீ எல்லாம் கார்த்திகை பற்றி பேசுகிறதுக்கே உனக்கெல்லாம் வந்து தகுதியே கிடையாது. என்னமோ இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்த, இப்போ என்னடானா மூக்க முட்டை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றியா? இதான் உன் பிள்ளையோட லட்சணம். நீ வளர்த்த லட்சணத்தை நீ ஏன் உன் கண்ணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செண்பகத்தை வந்து சொல்கிறாரு. இங்கே பாருங்க, பேசாமல் வாயை மூடிட்டு இருந்துருங்க. என் பிள்ளை இப்படி ஒரு நிலைமைக்கு இருக்கான்னா அதுக்கு காரணமே வந்து உங்கள் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது கார்த்தி என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என்னை வந்து காலையில் இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் என் ஆஃபீஸ்க்கு நான் இன்டர்வியூவில் இருக்கும்போது வந்துட்டு அந்த மேனேஜர்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு போயிருக்காமா. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ 3 பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு வேலை கொடுக்கலான்னு அந்த ஆள் நினைக்கும் போது இவன் வந்து கெடுத்து விட்டு வேலையே இவனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால் அந்த ஆளுமே எனக்கு வேலையே கொடுக்காம வெளியே போடா அப்படின்னு துரத்தி விட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மணி, செண்பகம் 2 பேருமே ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா சரவணா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட ஆமாம்மா, இதாம்மா நடந்துச்சு. இல்லைன்னா இந்நேரம் எனக்கு வேலை கிடச்சி ஸ்வீட்லாம் நான் கொண்டு வந்திருப்பேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மணி சொல்கிறேன், அம்மா நான் தான் சொன்னேன்லம்மா உங்ககிட்ட அவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டாங்கன்னு, பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக சரவணனுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, டேய் கார்த்தி எங்கடா இருக்கா, வெளியில் வாடா, இன்றைக்கி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை அடிக்கிற அடியில் நீ என்ன ஆக போகிறேன்னு மட்டும் பாருடா, டே கார்த்தி வெளியே வாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. என்ன சின்னதான் வெளியில் என்னமோ சவுண்டு கேட்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அதுக்கப்புறம் அண்ணன் 2 பேருமே வெளியில் வர்றாங்க. இதுக்கப்புறம் தான் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்க போது. இந்த சரவணன் தேவையில்லாமல் கார்த்திகிட்ட சண்டை போட போகிறான். ஸோ என்னென்ன பண்ண போகிறான், என்னென்ன அலப்பறைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.